அஜ்மீரில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக இந்த தேசத்தின் பழமையான பயங்கரவாத இயக்கம் சர்ச்சையில் சிக்கியுள்ளது. 2007ஆம் ஆண்டு ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் உள்ள தர்காவில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக RSS முக்கிய தலைவர் உட்பட 5 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. புனித ரமலான் மாதத்தின் கடைசி நோன்பினை கடைபிடித்து நோன்பு திறப்பதற்காக அஜ்மீர் தர்கா வளாகத்தில் உள்ள பள்ளிவாசலில் முஸ்லிம்கள் குழுமியிருந்த போது நோன்பு திறப்பதற்கு 2 நிமிடம் இருந்தபோது சக்திமிக்க குண்டு வெடித்தது. இதில் 2 கொல்லப்பட்டனர், 15 பேர் படுகாயமடைந்தனர். ரமலான் மாதத்தில் நிகழ்ந்த இந்த குண்டுவெடிப்பு நாட்டு மக்களை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்தபோது ராஜஸ்தானில் பாரதிய ஜனதாவின் ஆட்சி நடைபெற்று வந்தது. குண்டுவெடிப்பு சம்பவத்தினை தொடர்ந்து வழக்கம் போல் அப்பாவி சிறுபான்மை சமூகத்தின் இளைய தலைமுறையினரை வளைத்து பிடித்து கடும் சித்திரவதைக்குட்படுத்தினர். பள்ளிவாசல்களில் பயங்கரவாதம் நிகழ்ந்தாலும் கூட அதே சமூகத்தை பழிவாங்கும் போக்கு தொடர்ந்ததை கண்டு உலகெங்கும் வாழும் நடுநிலையாளர்கள் கண்டித்தனர். கடும் குற்றச்சாட்டுகளுக்கு பிறகு விசாரணை சரியான திசையில் செல்ல தொடங்கியது. அஜ்மீர் குண்டுவெடிப்பில் காவி பயங்கரவாத சக்திகள் பின்னணியில் இருந்ததை ராஜஸ்தான் மாநில பயங்கரவாத தடுப்பு படை கண்டறிந்தது. தொடர்ந்த விசாரணைக்கு பிறகு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. 806 பக்கங்கள் கொண்ட அந்த குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டிருப்பதாவது: 2005ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி ஜெய்ப்பூரில் உள்ள குஜராத் விருந்தினர் மாளிகையில் RSS முக்கிய தலைவரான இந்திரேஷ்குமார் மற்றும் 6 முக்கிய பயங்கரவாத தலைவர்கள் கூடி அஜ்மீர் குண்டுவெடிப்பு உள்ளிட்ட முக்கிய சதிகள் குறித்து ஆலோசனை நிகழ்த்தியுள்ளனர். உண்மைகள் வெளிவரும் போது RSS அதனை ஒப்புக்கொள்ள வேண்டும் என ராஜஸ்தான் மாநில முதல்வர் அசோக் கெலாட் குறிப்பிட்டார். குண்டுவெடிப்பு தொடர்பாக சதியில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளின் பின்னணி, யார் யார் இந்த பயங்கரவாதிகளோடு தொடர்பு வைத்துள்ளனர் என்ற உண்மைகள் விரைவில் வெளியாகும். குற்றவாளிகள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள். சிறிது காலம் கழிந்தால் RSS தலைவர்களின் பெயர்களும் அவர்களின் பங்கும் பின்னணியும் வெளிவரும். சத்தியம் வெளிவரும். குற்றவாளிகள் தப்ப முடியாது என்றும் அசோக் கெலாட் தெரிவித்தார். RSS தலைவர்கள் ஒருவரான இந்திரேஷ்குமாரும் 6 முக்கிய RSS பிரமுகர்களும் அஜ்மீர் குண்டுவெடிப்பு தொடர்பான ரகசிய கூட்டத்தில் பங்கெடுத்ததாக ராஜஸ்தான் தீவிரவாத எதிர்ப்பு படை உறுதியுடன் தெரிவித்துள்ளது. அபினவ் பாரத், RSS ஆகிய பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த தலைவர்கள் மீது கொலை முயற்சி, வழிபாட்டு தலங்களை களங்கப்படுத்துதல் உள்ளிட்ட குற்றங்கள் சுமத்தப்பட்டுள்ளன. RSS பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த தேவேந்திர குப்தா, சந்தீப் டாங்கே, ராம்ஜி கல்சாங்கரா, அபினவ் பாரத் இயக்கத்தை சேர்ந்த லோகேஷ் சர்மா, சந்திரசேகர் லாவே ஆகியோர் இவ்வழக்கின் முக்கிய குற்றவாளிகள் ஆவார். இவ்வழக்கில் இன்னொரு குற்றவாளியான சுனில் ஜோஷி தான் வைத்த குண்டில் ஏற்கனவே இறந்து போனார். துணை முதன்மை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி ஜெகேந்திரகுமார் முன்பு தீவிரவாத தடுப்பு படை 806 பக்கங்களை கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. குற்றஞ்சாட்டப்பட்ட பயங்கரவாதிகளான தேவேந்திர குப்தா, லோகேஷ் சர்மா, சந்திரசேகர் லாவே ஆகியோர் தற்பொழுது நீதிமன்ற காவலில் உள்ளனர். சந்தீப் டாங்கே மற்றும் ராம்ஜி கல்சாங்கரா ஆகிய பயங்கரவாதிகள் இன்னும் கைது செய்யப்படவில்லை. மாலேகான் குண்டுவெடிப்பின் முக்கிய சூத்திரதாரியான பெண் பயங்கரவாதி பிரக்யா சிங் தாக்கூர் உள்ளிட்டவர்களுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்த தேவேந்திர குப்தா சில காலம் தலைமறைவாக இருந்தார். பின்னர் நோயாளியான தனது அம்மாவை காண வந்த பொழுது அவர் கைது செய்யப்பட்டார். பயங்கரவாதி சந்திரசேகர் மத்திய பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். இவ்வழக்கின் விசாரணை 26ஆம் தேதி நடைபெறும். 133 சாட்சிகளை அரசு தரப்பு ஆஜர்படுத்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அஜ்மீர் குண்டுவெடிப்பு தொடர்பான குற்றப்பத்திரிகையில் RSSின் முக்கிய தலைவர்கள் ஒருவரான இந்திரேஷ்குமாரை குற்றவாளியாக்கியதன் மூலம் அமைப்பின் உண்மை முகம் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது என காங்கிரஸ் கருத்து தெரிவித்துள்ளது. தேசத்தின் பன்முகத்தன்மைக்கும் மதசார்பற்ற கொள்கைகளுக்கும் ஊறு விளைவிப்பதுதான் அந்த அமைப்பின் வேலை என காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் மனிஷ் திவாரி தெரிவித்துள்ளார். நாட்டின் அவசர தேவையான மத நல்லிணக்கத்தை அந்த இயக்கம் தகர்த்துள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக இந்திரேஷ்குமார் விரைவில் ராஜஸ்தான் தீவிரவாத எதிர்ப்பு படையினரால் கைது செய்யப்படலாம் என தெரிகிறது. அஜ்மீர் குண்டுவெடிப்பிற்கு முக்கிய சூத்திரதாரியாக செயல்பட்டதாக குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ள இந்திரேஷ்குமாரிடம் உடனடியாக விசாரணை மேற்கொள்ளப்படும் எனவும் தெளிவான தகவல்கள் கிடைத்தால் கைது செய்யப்படுவார் எனவும் ATS வட்டாரங்கள் தெரிவித்தன. அஜ்மீர் குண்டுவெடிப்பிற்கு ஆலோசனை நடத்திய ஜெய்ப்பூர் குஜராத்தி விருந்தினர் மாளிகையில் இவர்கள் தங்கியிருந்ததற்கான ஆவணங்களை காவல்துறை பரிசோதித்து வருகிறது. குண்டுவெடிப்பிற்காக கடந்த 2005ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி இந்திரேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற ரகசிய ஆலோசனை கூட்டத்தை தொடர்ந்து குஜராத் மாநிலத்தில்
சுவாமி அஸ்மானந்தாவின் ஆசிரமத்தில் நடந்த ரகசிய கூட்டங்களில் குண்டுவெடிப்பு நிகழ்த்த வேண்டிய இடங்களின் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டங்களிலும் இந்திரேஷ்குமாரின் பங்கேற்பு குறித்த விசாரணையில் தற்பொழுது ராஜஸ்தான் தீவிரவாத எதிர்ப்பு படை இறங்கியுள்ளது. குஜராத்தி சமாஜம் விருந்தினர் மாளிகையில் செக் இன் பதிவேட்டில் முகவரி எழுதிய நபரின் கையெழுத்து இவ்வழக்கில் இன்னொரு குற்றவாளியான சுனில் ஜோஷியுடையதுதான் என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. மனோஜ் சிங் என்ற பெயரில்தான் சுனில் ஜோஷி அறையை புக் செய்துள்ளார். சுனில் ஜோஷியின் தேவாஸ் என்ற இடத்தில் உள்ள வீட்டில் வைத்து கண்டெடுக்கப்பட்டுள்ள நாளேட்டு குறிப்பில் தகவல்களையும் ஏடிஎஸ் பரிசோதித்து வருகிறது. தேவாஸில் தனது வீட்டில் வைத்து சுனில் ஜோஷி மர்மமான முறையில் கொல்லப்பட்டிருந்தார். குண்டுவெடிப்பில் நேரடி தொடர்புடைய சுனில் ஜோஷியை ரகசியம் வெளியே கசியாமல் இருக்க அவருடைய சக தோழர்களை கொன்றுவிட்டனர் என்பதும் தெளிவாகியுள்ளது. இந்தூரிலிருந்து சுனில் ஜோஷியும் லோகேஷ் சர்மாவும் சேர்ந்து வெடிகுண்டுகள் தயாரிப்பதற்கு தேவையான பொருட்களை வாங்கியுள்ளனர் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதே மார்க்கெட்டில் இருந்துதான் சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் ரயிலில் குண்டு வைப்பதற்கான வெடிகுண்டுகளும் வாங்கப்பட்டுள்ளன. இந்திரேஷ்குமாருடன் தற்போது மாலேகான் குண்டுவெடிப்பில் கைதாகி சிறையில் உள்ள கர்னல் புரோஹித், பிரக்யா சிங் தாகூர் ஆகியோரையும் ஏடிஎஸ் விசாரணை செய்யவிருக்கிறது. அசிமானந்தாவின் ஆசிரமத்தில் நடந்த ரகசிய கூட்டத்தில் இருவரும் பங்கெடுத்தனர் என்பதும் தெரிய வருகிறது. இதனிடையே அஜ்மீர் குண்டுவெடிப்பில் RSS தலைவர்களில் ஒருவரான இந்திரேஷ்குமாரின் தொடர்பு வெளியானதற்கு காரணம் மாலேகான் குண்டுவெடிப்பு குற்றவாளியான பயங்கரவாதி ஸ்ரீகாந்த் புரோஹித் ராஜஸ்தான் தீவிரவாத எதிர்ப்பு படைக்கு அளித்த மேலதிக விவரங்கள்தான் என்பது தெரிய வந்துள்ளது. மாலேகான் வழக்கில் மாவீரன் கர்கரேயின் கண்டுபிடிப்பின் அடிப்படையில் ஜெய்ப்பூர் காவல்துறை புரோஹிதை விசாரித்தது. இவ்விசாரணையின் போதுதான் புரோஹித் இந்திரேஷின் பங்கு குறித்து தெரிவித்துள்ளார். இந்தியாவில் சிறுபான்மையினர் அதிகமாக வாழும் பகுதிகளில் குண்டுவெடிப்பை நிகழ்த்துவதற்காக RSS அமைப்பிற்குள்ளாகவே ஜெய் வந்தே மாதரம் என்ற அமைப்பை பிரக்யா சிங் தாக்கூரும் சுனில் ஜோஷியும் இணைந்து உருவாக்கினர். புரோஹிதின் அபினவ் பாரத்தை இதில் இணைப்பதற்கான தீர்மானமும் எடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இவர்களிடையே நிலவி வந்த சச்சரவு புலனாய்வுக்கு உதவியதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். மாலேகான் வழக்கில் பிரக்யா சிங் தாக்கூரை கைது செய்ய தேவையான ரகசிய விவரங்களை மகாராஷ்டிரா பயங்கரவாத எதிர்ப்பு படைக்கு அளித்தது இந்திரேஷ்குமார் தான் என்பதை ஸ்ரீகாந்த் புரோஹிதை நம்ப வைப்பதற்காக புலனாய்வு அதிகாரிகள் செய்த திட்டத்தின் மூலம் புரோஹித் இந்திரேஷின் தொடர்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். அஜ்மீர் குண்டுவெடிப்பை சுனில் ஜோஷி, சந்தீப் டாங்கே, ராம்ஜி கல்சங்கரா, லோகேஷ் சர்மா ஆகியோர் நேரடியாக நிகழ்த்தியது என அஜ்மீர் குண்டுவெடிப்பு வழக்கு குற்றப்பத்திரிகையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்னொரு குற்றவாளியும் அஜ்மீரை சேர்ந்தவருமான தேவேந்திர குப்தா மத்திய பிரதேச மாநிலம் மாவ் என்ற இடத்தில் RSS ஜில்லா பிரச்சாரக்காக பணியாற்றும் காலத்தில்தான் சுனில் ஜோஷியுடன் அறிமுகமாகிறார். மத்திய பிரதேச மாநிலம் ஷாஜாப்பூரில் RSS ஜில்லா பிரச்சாரக்காக பணியாற்றிய டாங்கே, இவருடன் செயல்பட்டு வந்த சந்திரசேகர் லேவே ஆகியோரும் ரகசிய சதி ஆலோசனை நடத்திய குழுவில் இடம்பெற்றுள்ளனர். மிஹாஜாமில் ஜாம்தாரா RSS அலுவலகமாக செயல்பட்டு வந்த மகேஸ்வரி சதனைத்தான் இவர்கள் ரகசிய ஆலோசனை நடத்தும் மையமாக பயன்படுத்தி வந்தனர். தாக்குதலுக்கு தேவையான வெடிபொருட்களை ஏற்பாடு செய்வதற்கான பொறுப்பு லோகேஷ் சர்மாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. தேபால்பூரில் கிருஷ்ணதத் பாண்டே என்பவரின் கோ சாலையில் சில வெடிகுண்டு பொருட்களை இவர்கள் ஏற்பாடு செய்தனர். இவற்றை மாலேகான் வழக்கில் குற்றவாளியான ராம்ஜி கல்சாங்கராவின் இந்தூர் சாந்தி விஹார் என்ற இடத்தின் வீட்டில் பாதுகாக்கப்பட்டுள்ளது. இந்த வீட்டில் வைத்துத்தான் தொடர்ச்சியாக ரகசிய ஆலோசனைகள் நடைபெற்றுள்ளன. ஆனால் அஜ்மீரில் வெடிக்காத குண்டுதான் பயங்கரவாதிகளின் உண்மை முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளதாக தற்போதைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. அஜ்மீர் தர்கா அருகே பள்ளிவாசல் வளாகத்தில் வெடிக்காத குண்டின் மூலம் ராஜஸ்தான் பயங்கரவாத எதிர்ப்பு படை நடத்திய புலனாய்வில்தான் RSS பயங்கரவாத இயக்கத்தின் பங்கு வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. ஆனால் அதற்கு முன்பே மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கில் ஹேமந்த் கர்கரேயின் புலனாய்வு அறிக்கையில் இக்குற்றவாளிகள் குறித்த குறிப்புகள் வழங்கப்பட்டிருந்தது. 2007ஆம் ஆண்டு நோன்பு திறப்பதற்கு 2 நிமிடங்கள் மீதம் இருக்கும் வேளையில்தான் அஜ்மீர் தர்காவில் குண்டு வெடித்தது. இதில் 2 கொல்லப்பட்டு 15 பேருக்கு காயம் ஏற்பட்டது. 2 வெடிகுண்டுகள் வைத்திருந்த பொழுதிலும் 1 குண்டுதான் வெடித்தது. முதல் குண்டு வெடித்தவுடன் பொதுமக்கள் பதட்டத்துடன் அங்குமிங்கும் ஓடும் வேளையில் 2வது குண்டு வெடிப்பதற்கு ஏற்பாடுகளை சதிகாரர்கள் செய்திருந்தனர். ஆனால் 2வது குண்டு வெடிக்கவில்லை. வெடித்த மற்றும் வெடிக்காத குண்டுகளுக்கு ட்ரிகராக பயன்படுத்திய சிம் கார்டுகளை சுற்றித்தான் புலனாய்வு நடந்தது. 2007ஆம் ஆண்டு ஹைதராபாத் மக்கா மஸ்ஜிதில்
இதே ரீதியில்தான் குண்டுவெடிப்பு நிகழ்த்தப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. வெடிக்காத குண்டுடன் இணைக்கப்பட்டிருந்த மொபைல் போனின் ஸ்கிரீன் சேவரில் வந்தே மாதரம் என்று எழுதப்பட்டிருந்ததாக ஃபாரன்சிக் பரிசோதனையில் தெளிவானது. 2006ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஜார்க்கண்ட் பீகார் ரேஞ்சில் வைத்து ஆக்டிவேட் செய்யப்பட்டதுதான் இந்த ஏர்டெல் சிம் கார்டு என்பது விசாரணையில் தெளிவானது. மொபைல் கேர் என்ற ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள கடையிலிருந்து வெடித்த குண்டின் சிம் கார்டு வாங்கப்பட்டுள்ளது. அந்த சிம் கார்டை வாங்கிய நபரின் பெயர் பாபுலால் யாதவ். வெடிக்காத குண்டின் சிம் கார்டு மேற்கு வங்காளத்தில் ஆக்டிவேட் செய்யப்பட்டுள்ளது. இந்த சிம் கார்டை பாபுலால் யாதவின் மகன் மனோகர் யாதவின் பெயரில் வாங்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த பெயர்களெல்லாம் போலி என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த சிம் கார்டுகளை வாங்குவதற்கு 28289892 என்ற மேற்கு வங்காள ஓட்டுநர் உரிம நகலும் ஆவணங்களாக சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. ஓட்டுநர் உரிமம், அடையாள அட்டை ஆகியவற்றை பயன்படுத்தி இவ்வகையில் 11 சிம் கார்டுகள் வாங்கியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சிம் கார்டுகளை மையமாக கொண்டு நடத்தப்பட்ட விசாரணை குறித்து ஒரு பத்திரிகையாளர் கரணாத் என்பவரை நோக்கி விசாரணை சென்றது. ஆனால் ஆவணங்கள் போலி என்பது தெளிவானது. இந்த போலி ஆவணங்களை பயன்படுத்தி வாங்கப்பட்ட 11 சிம் கார்டுகளில் 2ஐ பயன்படுத்தித்தான் மக்கா மஸ்ஜித் குண்டுவெடிப்பு நிகழ்த்தப்பட்டது என்பது தெரிய வந்தவுடன் விசாரணை சரியான திசையை நோக்கி பயணிப்பதாக உணர முடிந்தது. ஜாம்தாரா, மிஹிஜாம் ஆகிய இடங்களின் முகவரிதான் இந்த போலி அடையாள அட்டைகளில் இடம்பெற்றிருந்தன. RSSின் மாவட்ட பிரச்சாரக்கும் இவ்வழக்கின் குற்றவாளியுமான தேவேந்திர குப்தா பணியாற்றிய பகுதிகள் இவ்விடங்கள். இதர சிம் கார்டுகள் மற்றும் மொபைல் போன்கள் குறித்த விசாரணை மத்திய பிரதேச மாநிலத்தில் RSS உறுப்பினர்களான சந்திரசேகர் லேவ், ரவீந்திர படிதார், சந்தோஷ் படித்தார் ஆகியோரை நோக்கி திரும்பியது. மாலேகான் குண்டுவெடிப்பு வழக்கிலும் குற்றவாளியான டாங்கே அஜ்மீர், மக்கா மஸ்ஜித் குண்டுவெடிப்புகளுக்கு பயன்படுத்திய பிறகு மீதமுள்ள 4 மொபைல் போன்களை சந்திரசேகரிடம் அளிக்க RSS உறுப்பினரான கோவர்தன் சிங்கிடம் ஒப்படைத்தார். ஆனால் கோவர்தன் ஒரு மொபைல் போனை தனக்காக எடுத்துவிட்டு மீதமுள்ள 3 மொபைல் போன்களை தனது உறவினரான விஷ்ணு படிதார் என்பவரிடம் கொடுத்துள்ளார். இவர் மூலமாக தான் ரவீந்திர படிதார், சந்தோஷ் படித்தார் ஆகியோருக்கு மொபைல் போன் கிடைக்கிறது. ஒரு போன் வேலை செய்யாததால் அதனை உடைத்துள்ளார் விஷ்ணு படிதார். டாங்கேயின் குண்டுவெடிப்பு தொடர்பை புலனாய்வு குழு கண்டறிந்த பிறகு இதர குற்றவாளிகளை எளிதில் கண்டறிய முடிந்தது. அஜ்மீர் குண்டுவெடிப்பு விசாரணையில் ராஜஸ்தான் பயங்கரவாத எதிர்ப்பு படை காவல்துறையினர் கண்டுபிடித்த தகவல்கள் RSS அமைப்பின் நடவடிக்கைகளை தீவிரமாக கண்காணிக்க வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தியுள்ளதாக காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. அஜ்மீர் குண்டுவெடிப்பு வழக்கு RSS அமைப்பை தடை செய்ய பொருத்தமானது என காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் மனிஷ் திவாரி தெரிவித்துள்ளார். எனினும் RSS மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பது அவசியம் அல்லது அவசியமில்லை என்பதை அரசுதான் தீர்மானிக்க வேண்டும் என்றார் அவர்.